Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் யூடியூப்பை திறந்தீங்கனாலே இப்போ லேட்டஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி வக்ர பெயர்ச்சி. இதை ஒவ்வொருத்தர் அதுக்கு தம்ப்நெயில்லாம் போட்டு இதை ஒரு பெரிய எக்ஸாஜரேஷன் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ இந்த சனி வக்ரம்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சனி வக்கரத்திற்கு பெரிய அளவுக்கு எதுவும் மாற்றங்களோ இல்லை நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் இல்லை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. சனி வக்கரம்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரகங்கள் எல்லாமே அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த சனி மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோ, அப்படியே ரொம்ப மெதுவாக தான் போகும். இதில் எந்த கிரகம் ஸ்பீடாக போகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திரன் தான். ஏன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் மாறுறாரு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு. ஸோ சம்டைம்ஸ் 3 days ஆகும். இதில் நீங்கள் சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை மாறுறாரு. சந்திரன் 2.5 நாள் 3 நாள்னு வச்சுக்கோங்களேன், இதில் மாறுறாரு. செவ்வாய், சுக்கிரன், புதன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 40 நாள் 60 நாள் இப்படி கணக்கில் மாறுவாங்க. இதில் நம்ம குரு பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை, ராகு கேத்து 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை, இந்த சனி பகவான் தான் 2 வருஷம். ஸோ ஒரு நீண்ட காலம் ஒரு ராசியில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். ஸோ இந்த சனி பகவானினுடைய மூமெண்ட்டு, அவர் எப்படி போகிறாரு அந்த ட்ராவல் அப்படின்னா ரொம்ப ஸ்லோ. இதில் வருடம் இந்த சனி பகவானினுடைய வக்ரம் அப்படிங்கிறது 140 நாட்கள் அந்த வக்ரம் இருக்கும். ஸோ இந்த 365 நாளில் 140 நாள் இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு, இன்னும் ஸ்லோவாக போகிறாரு. அப்போ எதுக்காக இவருடைய மூமெண்ட் இது ஸ்லோவாகுது அப்படின்னா, இது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறது. அப்போ 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இவர் மாறுறாரு இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம், இவர் அதிசாரமாக போகிறாரு அப்படின்னா கொஞ்சம் ஸ்பீடாக போவார். திருப்பி வக்கரமாக வராரு அப்படின்னா அவர் ஸ்பீடை குறைச்சிக்கிறாருன்னு அர்த்தம். ஸோ இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் அதிசார பலன் அப்படின்னு ஒன்று இப்போ புதுசாக, இதெல்லாம் இப்போ தாங்க புதுசாக அது யூடியூபு, இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் ஆளுக்கு ஜோசியம் பேசுகிறாங்க. யாருமே விஷயம் தெரியுதோ இல்லையோ வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டீம் ஒன்று செட் பண்ணி அதுக்கு நிறைய வியூஸ்ப்பா இது இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னா இவங்க பெரிய ஆள் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இது எல்லாமே செல்ஃப் ப்ரமோஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஜெக்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சனியினுடைய அந்த பாதை அது போகிறது இல்லையா, அது எல்லா வருஷமுமே 140 நாள் அது ஸ்லோவாகும். அது எதுக்காக ஸ்லோவாகுதுன்னா, அப்போ தான் 30 வருஷத்துக்கு அந்த சர்க்கிள் கரெக்டாக வரும். ஸோ 12 ராசி இல்லையா, 12 ராசியில் ஒரு ராசிக்கும் 2 வருஷம் 2.5 வருஷம் இப்படி நடக்கிறது இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 7.5 சனி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 2.5 வருஷம் 2.5 வருஷம் 2.5 வருஷம் ஒரு ராசியில் இவர் 2.5 வருஷம் இருக்கிறார் அப்படின்னா ஒரு சமயம் 3 வருஷம் கூட இருப்பார். இது இந்த 30 வருஷத்துக்கு ஒரு முறை திரும்பவும் அந்த ராசிக்கே வர்றதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இந்த வக்கர பலன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ குரு பகவான் வக்கரமானது அதுவும் அப்படி தான். ஏன்னா அவர் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருவார். அதைத்தான் மகாமகம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 12 வருஷத்திற்கு ஒரு முறை அவர் மக நட்சத்திரத்தில் வர்றதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதிசாரமாக போகிறது, அப்புறம் வக்கரமாக வர்றது, இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த கிரகங்களினுடைய ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாம் என்ன பண்ணுறோம், 12 ராசிக்கும் போடு பலனை, இப்படி இருங்க அப்படி இருங்க, இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் அப்படின்ட்டுன்னு. முதல்ல வக்கரம்னா என்னன்னு அந்த ஜோதிடருக்கு தெரியணும். வக்கர பலன் ஏதாவது தனித்து ஏதாவது பலன் தருமானா கண்டிப்பாக தராது. இப்போ சனி பகவான் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ நாளும் அவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் இருந்தார். இப்போ இந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அதற்கு முந்தின நட்சத்திரம் இருக்கு இல்லையா சதயம்,
அந்த நட்சத்திரத்திற்கு அவர் போகிறார். ஸோ அவர் வந்து பேக்கில் வராரா அப்படின்னா இல்லை. ஸோ ஹிஸ் மூமெண்ட் இஸ் ஸ்லோ அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த மூமெண்ட் ஸ்லோ ஆகும் பொழுது இந்த பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த சதயம். ஸோ இந்த சதயம் நட்சத்திரம் வரும்பொழுது அதில் அந்த சனி பகவானின் சஞ்சாரம் வருது. இதுதான் வக்ர சனி அப்படின்னு அர்த்தம். இந்த சனி பகவான் வக்ரமாகும் பொழுது நம்மளுடைய 12 ராசிக்கு தனிப்பட்டு ஏதாவது பலனை தருவாரான்னா இல்லை. நமக்கு ஒன்றும் பெருசாலாம் மாற்றங்கள் வராது. ஆனால் மாற்றங்கள் எங்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உலக அளவில் இந்த அரசியல் தலைவர்களுக்கான உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இந்த 140 நாள் இருக்குது இல்லையா. இப்போ இந்த ஜூன் 29ஆம் தேதினா நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் அரசியல் தலைவர்களுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள், எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பெரிய ஆக்சிடென்ட், இப்போ நீங்கள் பார்த்தீங்கள்ல கள்ளச்சாராயத்தில் எத்தனை பேர் வந்து இறந்தாங்கன்னு. ஸோ இது வந்து ஒரு மாஸ் டெத்து அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இப்போ ஆஃப்ரிக்காவில் எங்கேயோ ஒரு இன்டீரியர் பார்ட்டில் நடக்கிற ஒரு நியூஸ் நமக்கு தெரியுமா? தெரியாது. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாஸ் ஆக்சிடெண்ட்டோ இல்லை இறந்து போகிறதோ நடக்கும். அப்போ உலக அளவில் இது நடந்து கொண்டே தான் இருக்கும், அங்கங்கே நடக்கும். நமக்கு ஒரு பெரிய இப்போ அமெரிக்காவில் நடக்குது, இது எல்லா இடத்துலையும் நியூஸ் ஃப்ளாஷ் ஆகுது, இன்டர்நேஷ்னலாக ஒரு நியூஸ் நடக்குது அப்படின்னா பெரிய அளவுக்கு வரும்போது ஒரு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டோ இல்லை ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கு ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த குரு பெயர்ச்சி நடந்தது, இப்போ இந்த சனி வக்கரமும் நடந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் இது எப்படி நம்ம வந்து ஒரு உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் வந்து பார்த்திங்கன்னா, லண்டனில் வந்து அந்த அரசருக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேட்டிக்கன் சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போப்புக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடாக இருக்குது. இப்படி ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு இருக்கும்பொழுது நமக்கு வந்து இவங்க வந்து ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, இவங்க உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடோடு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். ஸோ இப்படி பல செய்திகள் இந்த சனி வக்கரமாக வரும் பொழுது நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இயற்கையினால் சீற்றங்கள். இவ்வளோ நாள் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பாலைவனமாக இருக்கும், தண்ணியே இல்லாமல் இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய மழை. சமீபத்தில் துபாயில் வெள்ளம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது வந்து இத்தனை வருஷத்தில் இல்லை, இப்போ திடீர்னு நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி நடக்கக்கூடியது தான் இந்த காலகட்டங்கள். இப்போ இதில் சூரியனினுடைய மாற்றம். இப்போ நமக்கு ஆனி மாதம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி ஆடி மாதம் வந்துடும். ஆடி மாதத்தில் நமக்கு சூரியன் எங்கே வராருன்னா கடகராசிக்கு வருவார். ஸோ சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல கும்பராசியில் இருக்கும் பொழுது அவ்வளோ கடகராசிக்காரர்களுக்கும் சரி கும்பராசிக்காரர்களுக்கும் சரி இந்த உடல் ஆரோக்கியம் வந்து பெருசாக நல்லா இருக்காது. நிறையா உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து வரும். ஸோ அதில் யாராவது அரசியல் தலைவர்கள் இருக்காங்க, இல்லை ஆன்மீக தலைவர்கள் இருக்காங்க, இல்லை ஒரு சினிமா செலிப்ரிட்டிஸ் இன்டர்நேஷ்னலி பாப்புலராக இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் ஏதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதனால் இந்த சனி வக்கரம் அடைகிறதுனால தனிப்பட்டு என்னோடய ராசிக்கு ஏதாவது இருக்கும், இல்லை நான் ஏதாவது தனிப்பட்டு பரிகாரம் பண்ணணுமான்னா நம்ம அப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. வக்கர பலனில் இந்த இப்போ தான் வந்து எல்லோரும் அதுக்கு தனியாக ஏதோ அதை ரொம்ப மிகைப்படுத்தி இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கலாம் சொல்கிறாங்க. இதே சனி வக்கரம் எவ்ரி இயர் வருடம் இந்த காலகட்டத்தில் 140 நாட்கள் அது வக்கரத்தில் தான் இருக்கும். ஸோ வருடம் நம்மளும் என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் எத்தையாவது ஒன்றை போட்டு யூடியூபர்ஸும் பணம் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதில் எனக்கு இப்படி போட்டுட்டாங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்கவே வேண்டாம். ஆஃப்கோர்ஸ் இந்த கடகராசி அண்டு கும்பராசிக்கு ஏற்கனவே டைம் சரியில்லை தான். இப்போ சூரியன் வர்றதுனால ஆடி மாதத்தில் உங்களுக்கு அயனமே மாறுறது இல்லையா, தட்சிணாயன புண்ணிய காலம் வருது. அதனால் பூமியில் விழக்கூடிய அந்த சூரிய ஒளி கதிர்கள் வந்து அதிகமாக இருக்கும். வடக்கு நோக்கி சூரியன் வந்து தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறார். இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு தட்சிணாயன புண்ணிய காலத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அப்படிங்கும் பொழுது சில உடல் உபாதைகள், சில விஷயங்கள் வந்து கடகராசிக்காரர்களுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கும் வரத்தான் செய்யும். அதனால் அதுக்கான பரிகாரங்களை நீங்கள் சூரியனுக்கு சனிக்கு பண்ணிக்கலாம். இதற்கு பிரத்யேகமாக ஒரு பரிகாரம் உண்டான்னா கிடையவே கிடையாது.
எப்பொழுதும் போல் சனிக்கிழமை வியாழக்கிழமை நீங்கள் வந்து ஆஞ்சநேயருக்கு போய் வெத்தலை மாலை போடுறது, வெண்ணைக்காப்பு சாத்துறது, இது மாதிரி ரெகுலராக பண்ணுங்கள். இது பண்ணாலே போதுமானது தான். பெருசாக நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. ஸோ வக்கர சனி அப்படின்னா என்னங்கிறக்கான தெளிவு இன்றைக்கி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை முக்கியமாக நான் இதை வந்து விளக்கி சொன்னேன். ஸோ இன்றைக்கி இதனுடைய விளக்கமும் இதில் இருந்த சந்தேகமும் நிறைய பேருக்கு தெளிஞ்சிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய திருப்தி மனசுக்கு இன்றைக்கி இதை பேசணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்களும் இதை மற்றவங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.